வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் இந்த ஒரு கொஷின் பார்க்கலாம். இதில் எந்த பழங்குடியினர் எந்த ஏரியாவில் வசிக்கிறாங்க, இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டில் இருக்க பழங்குடியினரும் சரி எந்த ஏரியாவில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. குரூப் 1ல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் குரூப் 2 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் பில்ஸ் அப்படின்னு படிச்சுக்கலாம். பிள்ளைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பில்ஸ்னால் பிள்ளைகள். ராஜஸ்தான்னா எப்பயுமே ஷார்ட்கட் ராஜா. ராஜாவோட பிள்ளைகள் தான் எப்பயுமே அரசாளுவாங்க. ராஜாவோட பிள்ளைகள் தான் அரசாளுவாங்க. ராஜஸ்தானாவே ராஜஸ்தான் தான் எப்பயுமே ஷார்ட்கட் பில்ஸ். பிள்ளைகள் ராஜாவோட பிள்ளைகள் தான் எப்பயுமே அரசாளுவாங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது கோண்டுகள் மத்திய இந்தியா. கோண்டுகள்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்லாம் கொடுக்கல, மத்திய இந்தியாவில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதையுமே பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமானா இல்லை மத்தியில் இருக்கிறத கொண்டு வா அப்படின்வாங்க. எப்பயுமே பெருசாக வேணுமா சின்னதாக இல்லை நார்மலாக இருக்கிறத கொண்டு வாங்கன்னுவாங்களே, அது மாதிரி பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமானா மத்தியில் இருக்கிறத கொண்டு வாங்க, மத்திய கொண்டு வா. கோண்டுகள். ஓகேங்களா? கோண்டுகள்னால் மத்திய இந்தியா. ஓகேங்களா? அடுத்தது சாந்தலர்கள். சாந்தலாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சாந்தலர்கள் அப்படிங்கிறத தமிழில் சொல்கிறாங்க. இவங்க நிறைய மாநிலத்தில் இருக்காங்க. அதிகமாக மேற்கு வங்காளத்தில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சாந்தலா அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் பெரிய பங்களாவில் இருக்காங்க. ஓகேங்களா? கார்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஜாரும் வச்சுருக்காங்க. பங்களாவில் இருக்காங்க, காரு ஜாரு எல்லாம் உடச்சிருக்காங்க. ஆனால் அசால்ட்டாக எல்லாத்தையும் உடச்சி விட்ருவாங்க. ஓகேவா? அசால்ட்டாக எல்லாத்தையும் உடச்சி விட்ருவாங்க. அசால்ட்டுனா அஸ்ஸாமும், உடச்சிட்ருவாங்கன்னா ஒடிசா. எப்பயுமே ஒடிசாவே உடைக்கிறது தான். ஓகேங்களா? பீகார்னா கார் தான் ஷார்ட்கட்டு, ஜார்க்கண்ட்னா ஜார் தான் ஷார்ட்கட்டு, பங்களாதேஷ்னா இந்த மேற்கு வங்காளம்னா பங்களா தான் ஷார்ட்கட். எப்பயுமே இதுதான் சொல்வேன் நான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு டாக்டர் சாந்தலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பங்களாவில் இருக்காங்க. அவங்க கார் வச்சுருக்காங்க, ஜார் வச்சுருக்காங்க. ஆனால் அசால்ட்டாக எல்லாத்தையும் உடச்சிருவாங்க. சாந்தலர்கள் மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், அஸ்ஸாம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முண்டா ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஏற்கனவே சொன்னேன் ஜார்க்கண்ட்க்கு ஜார் தான் ஷார்ட்கட்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜாருக்கு மூடி இல்லை, ஜார் இருக்குது அதுக்கு மூடி இல்லைன்னா அது பேர் முண்டான்னு சொல்லுவாங்க. ஜாருக்கு மூடி இல்லைன்னா அது பேர் என்ன, முண்டான்னு சொல்லுவாங்க. முண்டா. ஓகேங்களா? அதுதான் ஷார்ட்கட். அடுத்தது காசி ஜெயந்தியா. ஓகேங்களா? பேர்லேயே வந்துருச்சு. அது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. மேகலா அப்படிங்கிறவங்க காசிக்கு போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மேகலா அதுதான் மேகாலயக்க ஷார்ட்கட்டு. மேகலா காசிக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நாகாலாந்து அங்காமி. நாகா அங்கா அவ்வளோதான். அப்படியே ரைமிங்காக வருது, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம யார்கிட்டனா சிக்கிப்புட்டியா அப்படின்னு கேட்பாங்க. எதனா தப்பு பண்ணிட்டோம்னா சிக்கிப்புட்டியா அப்படின்வாங்க. சிக்கிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, சிக்கிப்புட்டியா அப்படின்வாங்க. சிக்கிம் பூட்டியா. ஓகேங்களா? அடுத்தது சும்மா செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு படம் டைலாக் இருக்குல்ல, அது மாதிரி எப்போ சொல்லுவாங்க, அது ஆத்திரம் வந்தால் தான் செஞ்சிருவேன் அப்படின்வாங்க. அப்போ ஆத்திரம்னா ஆந்திரா. எப்பயுமே ஆந்திராவுக்கு ஆத்திரம் தான் ஷார்ட்கட்டு. ஆத்திரமாக இருந்தால் செஞ்சிடுவேன் அப்படின்னு டைலாக் பேசுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கிரேட் அந்தமானிஸ் அப்படின்னா அந்தமான் தீவு. இது பேர்லேயும் வந்துருச்சு, காசிக்கும் இதுக்கும் பேர்லேயே வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் பார்க்கலாம். எல்லாருமே நீலகிரியில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், தோடா நீலகிரி, படுகர் நீலகிரி. ஆக்சுவலி தோடாக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க, படுகாவும் கேட்டிருக்காங்க. தோடா நீலகிரி, படுகா நீலகிரி, கோடா நீலகிரி, இருளாவும் நீலகிரி. ஓகே, நம்ம தமிழில் இருளர்கள், படுகர்கள், கோடர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கோடர்கள். அடுத்தது பாலியன் மட்டும், பாலியன் அப்படின்னு இருக்கா, பாலியன். அவங்க மட்டும் பழனிமலை. இது பா வரிசையில் இருக்குது, பழனிமலை, பாலியன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் கொஷின் கேட்குறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? சிக்கிமில் எந்த பழங்குடியினர் இருக்காங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது செஞ்சு, அந்த பழங்குடியினர் எந்த ஊரில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பில்ஸ் எந்த மாநிலத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.